தவறு சொல்லியிருக்க வேண்டும். முதல் குரங்கு தமிழ் குரங்கு என்று ரஷ்யாக்காரன் சொல்கிறார். லெமுரியா கண்டம் பிறந்தவன் தமிழன், பிறந்த மொழி தமிழ் என்று ரஷ்யா புத்தகம் கொடுக்கிறது 81. இடைப்பட்ட ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு பிறகுதான் அமைதியானார்கள். அதில் எதிர்கருத்து வரவில்லை. அம்பேத்கர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் என்று நமக்கு தெரியும். நூல் வந்து விட்டது. நாம் மொழிபெயர்ப்பு வந்த பிறகுதான் படிக்கிறோம். கிமு 1000க்கு முன்னால் பேசப்பட்ட மொழி இந்தியா முழுவதும் தமிழ் மட்டுமே. கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழிகள் 3 மட்டுமே. ஒவ்வொன்றுமே மிக வியப்பானதா இருக்கு. இந்தியா முழுவதும் பேசப்பட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் 3 மொழி மட்டுமே. 3இல் 1 தமிழ், மற்றொன்று பிராகிருதம், சொல்வது பாகதம், பாகத மொழி, இன்னொன்று பாலி. எங்கே போனது பாலி, எங்கே போனது பாகதம் என்ற பிராகிருதம். சமஸ்கிருதம் இருந்தது, அது எந்த காலத்திலும் பேச்சு மொழியாக இருந்தது இல்லை. இந்த மொழியினுடைய கலப்பிலை தோன்றியவைதான் மற்றவை. எல்லாவற்றுக்கும் வயது 1500 ஆண்டுகளுக்குள். அப்ப இவ்வளவு ஒரு பெருமிதமிக்க ஒரு மொழிக்குரியவர்கள் நாம் என்ற செய்தி யாருக்கு சென்றடைய வேண்டும், அவர்களை சென்றடையவில்லை. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு அந்த செய்தி போய் சேரவில்லை என்பதுதான் வருத்தம். ஆசிரியர்கள் பேராசிரியர் இருக்கிறார், ஓய்வு பெற்ற பேராசிரியர் என்ன, ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பல பேர் இருக்கிறோம், கல்லை அரசர்கள் கூட பல பேர் இருக்கிறோம். எல்லாம் ஓய்வு பெற்று வந்து விட்டோம். இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு செய்திகள் போய் சேரவில்லை. ஆசிரியர்களுக்கு போய் சேராத கருத்து மாணவர்களுக்கும் போய் சேராது. ஆனால் மதவாதிகள், சாதியவாதிகள் ஆசிரியர்களை குறிவைத்து கோடைக்கால வகுப்பு நடத்துகிறார்கள். இது போன்ற வகுப்பு கூட ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது பணியிலே உள்ள ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட வேண்டும். ஆதீனங்கள் எல்லாம் நடத்துகின்றன, சத்திய சாய்பாபா சமிதிகள் நடத்துகின்றன. அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற செய்திகளை அந்த ஆசிரியர் ஓய்வு பெறுகிற வரை சொல்கிறார். இன்றைக்கு வகுப்பறையிலே பார்த்தால் சுவாமி ராமகிருஷ்ணா சேட், சுவாமி விவேகானந்தா சேட், அவர் சேட்டா சேட், ஆங்கிலத்தை சொல்றாங்க சேட். இப்படித்தான் மேற்கோள். அவர்களுக்கு பாவாடரா, தொல்காப்பியரா, திருக்குறளா எதுவும் தெரியாது. பலவற்றுக்கு நாம் தான் கடைசி தலைமுறையாக ஆகிவிடுவோமே என்ற கவலை இருக்கிறது எத்தனையோ செய்திகளுக்கு. காரணம், கம்பன் பாடினான், வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் என்றதம்மா என்றான். கருத்து மாறுபாடு என்பது இருக்கும். மனிதன் இருந்தால் மனம் இருக்கும், மனம் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகளை, முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகளை கலைந்து கொடுக்கிற பக்குவத்தன்மை வேண்டும். எதிரியை நோக்கி ஆட்களை ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். இல்லை, அதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறார் விருந்தினார். எந்த பகை கலைந்தோம் எல்லோரும் உட்கார்ந்தோம். உங்களை விட நான் அறிவாளி என்று காட்டிக் கொள்வதில் இருக்கிற ஆர்வம் நம் ஆட்களுக்கு இருப்பது போல் யாருக்கும் இல்லை. யாரையும் மதிப்பது. கருத்து மாறுபாடுகளை, கருத்து வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்கிற